ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டில் செய்கிற சாம்பார் பொடி தான். எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம். இன்றைக்கி 30 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1.5 கைப்பிடி அளவு காஞ்ச கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் பொடி நீங்கள் ஒரு 25 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இன்னும் நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நல்ல வாசனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றாமல் தான் வறுக்கணும். சிம் ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட மிளகு சீரகம்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் ரசம் மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் அது யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் ஜீரகம் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்க, மிளகாய் இப்படி இருக்கு இல்லையா, அது உடைச்சா உடையிற அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். அதனால நல்லா வறுத்துட்டே இருங்க. சிம் ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மிளகாய் அந்த போட்டிருக்க எல்லாமே கருகிரும். ஸோ சிம் ஃப்ளேம்லேயே இருந்தால் பொன்னிறமாக வதங்கிரும். பாருங்க, மிளகாய் உடையுது. இது சரியான கன்சிஸ்டன்சி. நான் கொஞ்சம் மிளகாய் கலர் ஆகிற வரைக்குமே வதக்கியிருக்கேன், ஏன்னா நல்ல கலர் வரும். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சியில் பவுடர் ஆக்கிடலாம். அவ்வளோதான், வீட்டிலே செய்கிற சாம்பார் பொடி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.